வணக்கம். நான் உங்கள் சங்கர், ஏசிசியோட ஃபவுண்டர். நம்ம இன்னைக்கு வந்து ப்ரீமியம் செல்லிங்கோடைய டாபிக்ஸை வந்து பார்த்துட்டே வரோம். அதில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஹ், ஒரு சிறிய பாத்திரத்தில், அதாவது ஒரு சிறிய பாத்திரத்தில் பெரிய விஷயத்த நீங்க ஏத்தணும்னு நினைச்சீங்கன்னா அது எவ்வளவு பெரிய கஷ்டமா இருக்கும் இல்லையா? அதே போலதான் இந்த ப்ரீமியம் செல்லிங் அப்படின்றது பாத்தீங்கன்னா, நம்ம மைண்டுக்குள்ள அந்த ப்ரீமியம் செல்லிங்ன்ற ஒரு விஷயம் போகாம இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நம்ம வந்து அஹ், நம்மளுடைய மைண்ட் செட் வந்து என்ன ஆகலைன்னா ப்ரீமியம் செல்லிங்க்கு தகுந்தது மாதிரி நம்மளுடைய மைண்ட் செட்டு ப்ரிப்பேர் ஆகலை அப்படின்றதான் உண்மை. அது ஒரு எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டோரியா சொல்ல போனா, ஒரு ஒருத்தர் ஒருத்தர் வந்து ரொம்ப கடுமையான தவம் இருக்கிறாரு. அப்போ ஒரு கடவுள் நேரடியாக வந்து அவருக்கு வந்து உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கும்போது, அவர் எனக்கு நிறைய தங்கம், வைரம், வைடூரியம் எல்லாம் வேணும்னு கேட்கிறாரு. ஆனா கேட்கிறவர்கிட்ட அவரு கடவுள் கொடுக்கறத வாங்குறதுக்கு உண்டான பாத்திரம் என்ன இல்லை. அதாவது தாங்கிட்ட இருக்கக்கூடிய பாத்திரம் சிறியது. ஆனா கேட்கறது எல்லாமே வந்து பெரிய விஷயங்களா வந்து கேட்கறாங்க. அப்போ வந்து என்னன்னா, முதல்ல தன்னுடைய பாத்திரத்தை தயார்படுத்தி வைத்துக் கொண்டுதான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம கேட்கிற விஷயம், நம்ம நினைக்கிற விஷயம், நம்ம இப்போ ப்ரீமியம் செல்லிங் எல்லாம் போகணும் அப்படின்னா முதல்ல நம்மளுடைய பாத்திரமான நம்ம மைண்ட் செட்டை முதல்ல என்ன ஆகணும், நம்ம வந்து தயார்படுத்தி வைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நமக்கு வந்து கண்டென்ட் இல்ல, நமக்கு பிரச்சனை. கண்டென்ட் வந்து நிறைய இருக்கு. நம்மளுடைய அறிவு, நம்ம நாலேஜ் நிறைய படிக்கிறோம். பட் நம்மளுடைய ப்ராப்ளம் எங்க அப்படி இருக்கு அப்படின்னா, நம்மளுடைய கான்டெக்ட், அதாவது நம்மளுடைய பார்வை, நம்மளுடைய விஷனரி, இதுல தான் நமக்கு வந்து ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நம்மளுடைய கான்டெக்ட், நம்ம வந்து ஏன் வந்து கான்டெக்ட் இந்த அளவுக்கு நமக்கு வந்து சுருங்கி இருக்கு, ரொம்ப சின்னதா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுக்கு வந்து ஒரு 4 காரணங்கள் சொல்றாங்க. ஒண்ணு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய பிலீவ் சிஸ்டம்னா நம்மளுடைய நம்பிக்கை. அதாவது நமக்கு இதுதான், இவ்வளவுதான் அப்படின்றது மாதிரியான நம்மளுடைய நம்ம வாழ்ந்துட்டு இருக்கும்போது, நம்மளுடைய சின்ன வயசுல இருந்தே நமக்கு வந்து கிடைச்ச பல விதங்களுடைய நம்பிக்கைகளும் பிலீவ் சிஸ்டமும், நம்மளால இவ்வளவுதான் முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து நமக்கு நம்பினதுனாலையும் அந்த கான்டெக்ட் வந்து பெருசாகாம, அதாவது பெரிய பிரீமியமான ஆட்களை பார்க்கும்போது அவங்க எல்லாம் பெரிய லெவல்ல இருக்காங்க, நம்மளால எல்லாம் அது ஆக முடியாது, நம்மளோட வாழ்க்கை இவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி சின்ன வயசுல இருந்தே நமக்கு வந்து சொல்லி கொடுத்த அந்த ஒரு நம்பிக்கையே நம்மளுடைய கான்டெக்ட்டை என்ன பண்ணியிருக்கு, சுருக்கி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. நம்பர் ஒன். நம்பர் டூ வந்து என்னன்னா, நம்ம வாழ்ந்த விதம், நம்மளுடைய நம்மளுடைய நம்ம வளர்ந்த விதம், நம்மளுடைய வளர்ந்த விதம். அதாவது உதாரணத்துக்கு நம்ம ஃபேமிலியில இருக்கக்கூடியவங்க அந்த காலத்துல அவங்களுடைய வருமானங்கள் எல்லாம் ரொம்ப குறைவான வருமானங்கள் வச்சு வாழ்ந்திருந்ததுனால, அந்த வளர்ந்த விதத்துல அந்த மாதிரியான ஒரு ஃபேமிலியில வளரும்போது அங்க வந்து பாத்தீங்கன்னா, சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட நம்ம என்ன பண்ணுவாங்கன்னா, ரொம்ப இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஃபேமிலியில நம்மளுடைய அம்மாவா இருக்கலாம், நம்மளுடைய வந்து தாத்தாவா இருக்கலாம், இந்த நம்ம பாட்டி தாத்தாங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த டைம்ல ரொம்ப ரொம்ப என்ன பண்ணுவாங்கன்னா, எந்த ஒரு சின்ன விஷயத்துக்கும் அவங்க வந்து அதை மிச்சப்படுத்தணும்னு யோசிப்பாங்க. ஒரு கரண்ட் பல்பு லைட் எரிஞ்சிட்டு இருந்தா, சும்மா ஒரு ரூம்ல லைட் எரிஞ்சிட்டு இருந்தா உடனே அதை ஆஃப் பண்ண சொல்லுவாங்க. ஃபேன் ஓடிட்டு இருந்தா அதை ஒன்று ஆஃப் பண்ண சொல்லுவாங்க. அதெல்லாம் மிச்சப்படுத்தல. ஏன்னா அவங்களுடைய பட்ஜெட், அவங்க வாழ்ந்த அவங்க அவங்க அந்த வாழ்க்கையில வாழ்ந்துட்டு இருந்த விதத்துல நம்மளும் வளர்ந்ததுனால, அந்த வளர்ந்ததனுடைய விதமே நம்மளுடைய கான்டெக்ட் என்ன பண்ணிருக்கு, சுருக்கி இருக்கு. நம்பர் த்ரீ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்விரான்மெண்ட், நம்மளுடைய சுற்றுச்சூழல். அதுக்கு பிறகும் நம்மளுடைய சுற்றுச்சூழல், நம்ம கூட இருக்கக்கூடிய, நம்ம வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய சுற்றுச்சூழல் கூட நம்மளுடைய கான்டெக்ட் என்ன பண்ணிருக்கு, சுருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸ், நாலாவது வந்து நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸ், நம்மளுடைய அனுபவங்களும், நிறைய நமக்கு கிடைச்ச அனுபவங்களும் நம்மளுடைய கான்டெக்ட்டை வந்து என்ன பண்ணிருக்கு, சுருக்கியிருக்கு. அப்போ நம்மளுடைய பார்வை சுருக்கமானதுக்கு காரணம் இந்த 4 விஷயங்களும். அது மட்டும் இல்ல, இன்னும் நிறைய இருக்கு. மெயினான விஷயம் தான் இந்த 4 விஷயம். இந்த 4 விஷயங்களும் நம்மளுடைய பார்வையை சுருக்கி இருக்கு. அப்போ முதல்ல நம்ம பண்ண வேண்டியது, பிரீமியம் செல்லிங்க்கு நீங்க போகணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா, முதல்ல நம்மளுடைய அந்த கான்டெக்ட், அந்த பார்வையை நீங்க பிரகாசமா விரிவுபடுத்தினா மட்டும்தான் நீங்க பிரீமியம் செல்லிங்க்கு போக முடியும். ஏன் அப்படின்னா, பிரீமியமான மக்கள் அவங்களுடைய வாழ்க்கை முறையை தெரிஞ்சுக்கணும்னா முதல்ல நம்மளுடைய பார்வையை மாத்தணும்.
அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குன்றத நம்ம அந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட்ல பார்த்தா மட்டும்தான் நம்மளால ப்ரீமியம் செல்லிங் செய்ய முடியும். அப்போ ப்ரீமியம் செல்லிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னா, கண்டென்ட் இல்ல, கான்டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்றேன். அப்போ கான்டெக்ஸ்ட்டை இம்ப்ரூவ் பண்றதுக்கு என்னென்னலாம் பண்ணணுன்றத நெக்ஸ்ட் வீடியோல நம்ம பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ, கங்க்ராச்சுலேஷன்ஸ்.